18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழிலி நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வழக்கம் போல உங்களுக்காக இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து கோர்த்து ரெடியா வச்சிருக்கிறோம். அப்படியே டீ ஆத்திர மாதிரி ஆத்திரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். மக்களே, இப்போ நம்ம நேராக எங்கே ஓரம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அதை சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறேன். அதாவது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஐரோப்பா இருக்குல்ல, அதனுடைய ஒட்டுமொத்த சராசரியை விட தாண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எவ்வளோ தூரம் தாண்டி இருக்குன்னு பார்ப்போம். BSFI, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெருநாயெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதுக்கு ட்ரெயின் அப் பண்ண எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாரும் பேசுனதனுடைய விளைவை நாங்க பிடிச்சு கொடுத்துருக்கோம். நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு, எல்லாம் மோப்பம் பிடிச்சி வெடிகுண்ட டப்பு டப்புன்னு கண்டுபிடிக்கிங்க அப்படின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிற நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். போறோம். அங்க பாருங்க, எல்லாரும் போய் அந்த காபாவை சுத்தி வந்து தொழுகை பண்ணிட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாளா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் உள்ள பூந்து எல்லாம் சாமியை கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும்னு வேண்டியிருக்காங்களாம். வாங்க அதை ஒரு எட்டு என்னன்னு எட்டி பார்ப்போம். فهل ينظرون إلا سنة الأولين ولو يؤاخذ الله إلا بشر مثلنا وما. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கேரளா இருக்குல்ல, இந்த கடவுளுடைய தேசம்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே பாருங்க ஒரு கப்பல் தள்ளாடி 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 வந்திருக்கு. உலகத்திலே பெரிய கப்பலாம். அது என்ன கப்பல்னா சரக்கு கப்பலாம். அதனால அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. மேட்ரு என்னன்னா, அது உலகத்திலே பெரிய கப்பலாம். ஒரு 8 வாய்ப்பு இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வாங்க, போட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்படிதான். ஓகே, இப்போ நம்ம நேரம் கவுண்டருக்குள்ள போறோம். ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னத்துக்கு ஏன் சிரிக்கன்னு கேட்டா, பாசகாவை பார்த்தா எங்களுக்கு சாக்கடிக்குதுன்னு சொன்னா அப்புறம் சிரிப்பு வராம என்ன செய்யும், சிப்பு வருதாம. எங்களை பார்த்தா தாவியலுக்கு சாக்கடிக்கணும். அப்படியே பிளேட்டை திருப்பினார் பாருங்க. யாருன்னு பாருங்க. எங்களுக்கு எதுக்கு சாக்கடிக்கணும்? எங்களை பார்த்து சாக்கடிச்சா நீங்க வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று தமிழக மக்கள் அவருக்கு பின்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாம, இதை தெரிஞ்சிக்க முடியாம, இதை ஜீரணிச்சிக்க முடியாம தானே நீங்க இங்க பேசுறீங்க. எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இப்ப நான் மாண்புமிகு அமைச்சர்னு கூப்பிடுறோம். இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போவாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க? யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்? அடுத்து அவங்களே இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. இங்க இருக்க நாங்கெல்லாம் அவங்களுக்கு பயப்படல, அவையெல்லாம் எங்களுக்கு லைட்டா சுண்டு விரல் மாதிரி அப்படியே தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம் நாங்க வாட்டு அப்படின்னு சொன்னாரே. வாக்கலாம் எப்படி தட்டுவார் தான் தெரியல சார். நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அங்கெல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்கே ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது. ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே கால் ஊன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம். இங்க வர முடியாது. இப்படி சிரிச்சுட்டே பேசிட்டு இருந்தோம். டக்குனு சீரி சானாரு. ஆமா, சட்ட ஒழுங்கு பத்தி மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு, அது நியாயமா? ஏன் அவர் மத்திய அமைச்சரா இருந்தா காக்கப்படாதோ? மணிப்பூர்ல என்ன நடக்குன்னு போய் எட்டி பார்த்தாரா, கேட்டாரா? இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட என்னங்க நீங்கன்னு ஏகத்துக்கும் காண்டாயிட்டார்.
சார் இதெல்லாம் இங்கே பேசலாமா? பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசுல மூணு மாத குழந்தை, கையில் 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போகிறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழித்து குழந்தைய எடுத்து பாறையில் அடித்து தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிகிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போகிறீங்க, பஜ்ரங் போகிறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னா இவர் பேசுகிறதா? இவர் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறதா? மணிப்பூரில் என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்குறேன். போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களால எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்லை, வெக்கமா இல்லை? நாங்கள் தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா உங்களை வந்து என்ன, அது எப்படி சொல்றது? அப்படியே ஆனாலும் கக்கட மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுதாரு. அப்படியே தமிழ் மேல பாசம் பொங்குதா, தமிழ்ல பேச முடியலையான்னு வருத்தம் தெரிவிக்கிறாரவா? யார் உங்களை பேச சொன்னா? அப்படியே ரொம்ப நடிக்கிறீங்க. கீழடி அறிக்கை அனுப்பணுமே, திருப்பி அனுப்பிடல, என்னத்துக்கு அனுப்புறியா? இங்க வந்த ஒரு வேற்று அங்க வந்த ஒரு வச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு விட்டாரே ஒரு வீடு. தமிழ்ங்கிறாரு, தமிழுக்கு ஒண்ணுமே செய்யலங்கிறாரு. ஏன் கீழடி ஏன் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, தொல்லியல் துறை, அந்த தொல்லியல் துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இரும்பை கண்டுபிடிச்சி 5 வருஷம் 5500 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே தான் கண்டுபிடிச்சோம், இங்கே நாங்கள் தான் புழக்கத்தில் கொண்டு போனோம். இந்த ரெண்டையும் நீங்கள் அங்கீகரிச்சிங்களா? அந்த 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 அலுவலர் நம்ம அவர் பேர் என்ன, நல்ல அமர்நாத் அவரை வந்து 3 தடவை மாற்றி அடிக்கிறீங்களே. அஸ்ஸாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க? அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்கு, உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும். அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுன்னா நீங்க கொடுத்துக்கிற அறிக்கையில இங்க தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? என்ன கேளுங்கன்னு சொல்றாரு, சொல்ல மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறீங்களே. லேசா திருப்பி விட்றீங்க அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி திருப்பி விட்றீங்களா? காலதாமதம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தமிழர்களுக்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, தமிழ்நாட்டின் நாகரிகத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இதற்கான அறுவடையை, தண்டனையை 2026 தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சொல்லிப்பாங்க. ராசா இப்படி டென்ஷன் ஆன உடனே நம்ம கேவி தங்கவாள் ஐயா வந்தார்லா. இங்க வருங்க அண்ணாச்சி, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுதியே? சத்த அப்படி அமைதியா இருங்க, அவர் வாட்டுக்கு வருவார், ஏதாவது சொல்லுவார், இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? வாங்க போய் ஒரு டீயை போட்டு வருவோம் அப்படின்னு அவரை நைஸா கூட்டு போயிட்டாரலாம். கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் புதிய கனவை கண்டு கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில். பார்க்கலாம். ஏற்கனவே பல முறை அவர்கள் இதுபோல பல கனவுகளை கண்டார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவோம் என்றார்கள், ஆட்சியை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவோம் என்றார்கள், சட்டமன்றத்தை வெற்றி பெறும் சொன்னார்கள். கடந்த எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழக, காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சிகளின் கூட்டணி என்று தமிழ்நாட்டில் பலமான கூட்டணி. மிகச்சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வருகிறார்கள். அப்படியே சரக்குன்னு நம்ம விடுதலை சிறுத்தைகள் அண்ணாச்சி வந்தாங்க. இந்த கூட்டணி ஆட்சி வரப்போது நாங்க சார்ந்து கூட்டணி ஆட்சி கொடுக்க போறோம்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. எடப்பாடி ஒண்ணுமே வாயை திறக்க மாட்டேங்காரு. நீங்களா அவரை சொல்ல வச்சு மிரட்டுறீங்களா இல்ல என்ன நடக்கு பார்த்துருவோம் அப்படின்னு அவர் ஒரு கல்லை தூக்கி சரட்டுன்னு ஓட்டாரலாம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்களின் பேராதரவோடு மாபெரும் வெற்றியை பெறும். அதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப சொல்லுகிறார், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று. இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை முதலில் அவர் வெளிப்படையாக அறிவிக்கட்டும், அதன் பின்னர் கருத்து சொல்லலாம். கள்ள கொண்டு எரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அந்நியார் வேகமா வந்தாங்க. இந்த வாருங்க, கேப்டன் இருந்தப்ப என்ன வாக்கு வங்கி தேமுதிகவுக்கு இருந்துச்சோ அதே வாக்கு வங்கி தான் இன்னைக்கு இருக்கு. யார் சொன்னா அங்கிட்ட போச்சு, 1-2 பேர் அப்படி போயிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கான வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. தேர்தல் வரட்டும் பார்த்துக்கணும், சவால் விட்டுருக்காங்களா. நாங்க 234 தொகுதியில நின்ன பர்சன்டேஜ் இப்ப நீங்க சொல்றீங்க 8.33 ஃபர்ஸ்ட் தேர்தலையும், அப்புறம் வந்து எம்பி எலெக்ஷன்ல 2009ல வந்து 10.33 வாங்கினது. நாங்க வந்து அனைத்து இப்போ 234லயும் நம்ம அசம்பிளிக்கு நின்னோம், 40 தொகுதியிலயும் இந்த பாராளுமன்றத்துல நின்னோம். அந்த பர்சன்டேஜை இப்ப நாங்க நிக்கிற தொகுதியோட நீங்க கம்பேர் பண்றீங்க. முதல்ல கம்பேரிசனே ராங், புரியுதுங்களா? 40 தொகுதியில நின்னதையும் 4 தொகுதியில நிக்கிறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க. 234 தொகுதியில நின்னதையும் அதுக்கு அடுத்து நிக்கிறதையும் கம்பேர் பண்றீங்க.
இப்ப நாங்க நிக்கிற தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க பர்சன்டேஜ் சொல்றீங்க. எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு செல்லுதே, ஏன் அது கணக்கில் எடுக்க மாட்டேங்குது? ஸோ அது கம்பேரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங். அப்படி கிடையாது, எங்களுடைய ஓட் பேங்க் அப்படிதான் இருக்கு. இப்படியா அந்நியார் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சீக்கிய மணி ஐயா வேகமா வந்தாங்க. இங்க இருக்க ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு எல்லாம், நம்ம ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் இடையில காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளையும் ரெடி பண்ணிட்டோம்ல. சும்மாவா நான் எதுக்கு பிறகு இருக்கேன், டப்பு டப்புன்னு பண்ணியாச்சு, எல்லாம் நல்ல செய்தி வந்துடும், எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் வேலையை பாருங்க போங்க அப்படின்ட்டாரு. விரைவில் சந்திப்பாங்கம்மா, நல்ல செய்தி வருமா. இப்போ ஒரு சுமூகமான சூழலுக்கு வந்துருச்சு, அப்போ சந்திச்சு தான் ஆகணும், சந்திக்காமல் இருக்கிறது வாய்ப்பு இல்லையா. இன்னைக்கு பேசினதில் நானும் சொன்னேன், ஒரு நல்ல சுமூகமான தீர்வு ஏற்படணும். நாங்கள்லாம் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறோம், கட்சிக்காரங்க எல்லாம் ரொம்ப மன உளைச்சலில் வேதனை இருக்கான்னு சொன்ன உடனே மன உளைச்சல் புரியுது பண்ணி மிக விரைவில் நல்ல தீர்வு ஏற்படும், அதுக்கு உண்டான முயற்சிகள் நானும் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது நம்பிக்கையாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உசாருக்குள்ள போற மக்களை, என் மக்களை இந்த நகை கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப பத்திரமா இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. ஒரு அக்கா பிள்ளையை தூக்கிட்டு போய் நகை வாங்க போயிருக்காங்க, சடக்குன்னு பார்த்தா ஆளை காணோம். என்னன்னு செக் பண்ணி பார்த்தா பழைய நகையை வாங்கிட்டு புது நகையை வாங்குற மாதிரி இருந்திருக்காங்க. புது நகையை ஆட்டை போட்டு போயிட்டாங்க, சிசிடிவியில் பார்த்து பிடிச்சிட்டாங்க. அக்கா பிள்ளைய நினைச்சாவது திருடாம இருந்திருக்கலாம்ல, என்னக்கா இப்படி பண்ணிவிட்டிய? அடுத்து பாருங்க, வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமா கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஏங்க இந்த டூ வீலர் ஓட்டும் போது இந்த 40-45க்குள்ளேயே ஓட்டினா என்ன? கன்னியாகுமரியில் ஒருத்தர் இப்படி தான் குடும்பத்தோட டூ வீலர் போயிருக்காரு, வண்டி மிஸ்பேலன்ஸ் ஆகி போச்சு, சடக்குன்னு கால்வாய்க்குள்ள விழுந்துட்டார். அப்புறம் மக்கள்லாம் தூக்கிட்டு வந்து ஓடியாந்து தூக்கி விட்டு காப்பாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கை காலெல்லாம் சிராய்ச்சிருச்சுடா, பார்த்து வண்டி ஓட்டுங்கய்யா. குஜராத்தில் எல்லாருக்குமே நான் சொல்றது ஒன்றே ஒண்ணுதான், முன்னாடி போற வண்டியை பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கு இடையில இடைவெளியை விடுங்க ஐயா. ஆனா என்ன பண்றீங்க, பக்கத்திலே ஒட்டிக்கிட்டே போறீங்க. இப்படித்தான் முன்னாடி போற வண்டி எல்லாம் பிரேக் சச்சக்கு 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 நடிக்க, பின்னாடி வந்து ஒரு மிரண்டு போய் உள்ள கொண்டே விட ஆன் ஸ்பாட் அவுட். இன்னைக்கு ஏகப்பட்ட வண்டிகள் மாடல் மாடலா உள்ள இறங்குது. ஆஹா இந்த வண்டியை பார்த்த உடனே ஓட்டலாமே அப்படின்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல. இப்படித்தான் ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், பீகார்ல சரட்டுன்னு போயிருக்கான், ஒரு வண்டி நின்றுருக்கு, கண்ணாடியை பார்த்திருக்கான், சீப் எடுத்து வரட்டு சீவி பவுடர் எடுத்து பட்டு 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 போட்டு நடிக்க போறா போல்கன்னு பார்த்தா தூக்கிட்டு ஓடிட்டான் கலவாணி போய. இப்படி வண்டி ஆட்டையை போட்டுட்டு ஓடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வண்டி பழைய வண்டி காடு புது வண்டி காடு நம்பவே இல்லாமல் பத்திக்கிட்டு எரியுது. சண்டிகரில் இப்படி தான் ஒருத்தர் வண்டி எடுத்து போய் பெட்ரோல் போட்டிருக்காரு, பெட்ரோல் போட்டுட்டு வண்டிக்குள்ளே இருந்திருக்காரு, திடீர்னு பார்த்தா டபக்குன்னு பத்திக்கிருச்சு. ஆத்தாடி வெயில் தாங்க மாட்டாமல் இந்த மாதிரி பத்திக்கிருச்சு போட்டிருக்கு. அதனால வண்டியை தயவு செஞ்சு வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிருங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக பெட்ரோல் போட்டு போகலாம், சரியா? அதாவதுங்க நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அப்படியே நமக்கு தெளிவா செய்திகளா கொடுக்கிற ரிப்போர்ட்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் என்ன விட்டார், தொப்புன்னு சுட்டு விட்டார். அது இங்க நடக்கல, அமெரிக்காவில் நடந்திருக்கு. எதுக்கு சுட்டாரு ஏன் சுட்டாருன்னு தெரியல. ஆனாலும் தயவு செஞ்சு துப்பாக்கி எடுத்து சுடுற வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஐயா அமெரிக்காக்காரர்களை. Moving them on through the heart of LA. Come on! Come on! Come on! Come on! இப்படி எல்லா
விஷயத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட கூப்பிட்டுங்க வாங்க, பழைய படத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் இல்லைன்னா ரீயூஸ்ன்ற பேரில் எல்லாம் பண்ணி போடுறாங்க. அதுவும் கொஞ்சம் கிட்ட ஆயிருது. ஆனால் இதை சம்மந்தப்பட்டவட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால பிரச்சனை ஆகி போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களேன்னு கேட்டோம். பாட்டாவே பதில் சொல்லியிருக்காங்க. பழைய பாட்டுக்கு அதுக்கு ஒரு தனி ஒரு மகத்துவம் இருக்கு இல்லைங்க. பழைய பாட்டுக்கு ஏற்கனவே ஹிட் ஆயிருக்கு. அது மக்கள் மனசுல மீண்டும் அவங்க கிட்ட ரீச் பண்ணலாம் அப்படிங்கறதுனால கூட அவங்க பண்றாங்க. பழைய பாட்டு போட்டாலும் சில படம்லாம் ஓடுது. இப்ப இருக்க பீப்புள்ஸ்க்குலாம் பழைய பாட்டுலாம் போட்டா கொஞ்சம் ஹிட்டா ரீச் ஆகுற மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிறது பாடல்கள் சும்மா பாட்டு கேட்கறதுக்கு ஒரு இதா இருக்கலாம். ஆனா ஒரு கருத்தெல்லாம் அப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல. சந்தைக்கு வந்தீங்களே பாடல் இருக்குன்னா பாத்தீங்கன்னா தானன்னா தானன்னா தானா தன்னனா தன்னனா ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா. 40 வருஷங்களை கடந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு ஃபேமஸாக இருக்குது. ஏ அத்தா அத்தோரமா வரியா. ஆனால் இளையராஜா நார்மலாக பண்ணியிருந்தாலும் மனசில் டியூன் நிற்கும். ஆனால் இப்போ உள்ள இசையமைப்பாளர்கள் அதை வெஸ்டர்னாக மாற்றி ஃபுட்டு ட்ரம் இதுமெல்லாம் சேர்த்து வேறு லெவலில் பண்ணதால் மக்கள்கிட்ட அந்த பாட்டு ரீச் ஆகுது ரீமிக்ஸ். அந்த காலத்தில் இசையமைப்பாளர் இசையை ரசிச்சியும் ஆத்மாத்மா விரும்பி இசையமைச்சாங்க. இன்னைக்கு புதுசாக ஒரு படம் வருது, புதுசாக பாட்டு வருது, அவன் கேட்குறான், அதோட மறந்துடுறான். அதாவது இன்னைக்கு உள்ள இசையமைப்பாளர்கள் அல்லது படம் எடுக்கிற இயக்குனர்களே பார்த்தீங்கன்னா புதிய தேடல்கள் இல்லை. தற்போதுள்ள புதிய இசையமைப்பாளர்களால் கண்டிப்பாக நல்ல பாடல்களை அவர்களால் கொடுக்க முடியும். தற்போது கூட முத்தமிழ் பொழியாது என்ற பாடல் கூட அனைத்து வயதினரையும் அனைத்து தரப்பினரையும் எளிதாக கவர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தற்போதுடைய ரசிகர்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ப தங்களுடைய இசையுடைய புதிய நுட்பங்களை கையாண்டிருக்கிறார்கள் என்று நாம் கூறலாம். அந்த ரீமிக்ஸ் ஏன் ஹிட் ஆகுதுன்னா 2 ஜெனரேஷனுக்குமே அது லிங்க் ஆகும். என்னதான் ரீமேக் பண்ணாலும் பழைய பாட்டை கேட்குற மாதிரி ஒரு திருப்தி வரவே வராது. எஸ்பிபி இருக்காங்க, இளையராஜா இருக்காங்க, அவங்கள்ட்ட இருக்கிறது இவங்களால கொடுக்க முடியாது. பழைய ஆளுங்களுக்கு உள்ள டேலண்ட் இவங்களுக்கு என்ன சரியா வரலன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம நேரா சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. எங்க பார்த்தாலும் நமக்கு திருவிழா தாங்க. புதுக்கோட்டை பக்கத்துல திருவிழா நடந்திருக்கு. அந்த திருவிழால எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து சாமியை கும்பிட்டு தேரை இழுத்துருக்காங்க. அங்கதாங்க சமத்துவமும் அப்படியே உள்ள கூடி சரன்னு வந்திருக்கு. சூப்பரா சொர்க்கமா. நேரா போனோம். எங்க சொர்க்கத்தை பார்க்கணும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க சொல்லுதாங்க. என்னன்னா எங்க பெரியய்யாவும் சின்னையாவும் ஒண்ணு சேர்ந்து அப்படியே நின்னான்னு வச்சுக்கோங்க, சொர்க்கம் தன்னால மலமலன்னு வரும்லன்னு சொல்லி பூசையை போட்டிருக்காங்கல்ல. சரி, ஓகே. இப்போ நம்ம தர்பார்ல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.